12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொதுத் தேர்வு ஜூன் 2023 விடை குறிப்புகள். அரசு தேர்வுத்துறையால் வெளியிடப்பட்ட விடை குறிப்புகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் விடை குறிப்புகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம ஜூன் 2023 5 மார்க் பார்க்கலாம். பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும். ஏதாவது 1-2 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல எதுவும் நம்ம கேள்விக்கு தகுந்த விளக்கம் எதுவும் நம்ம கொடுக்க போறது கிடையாது. நம்ம கொடுக்கறது எல்லாமே அரசு தேர்வுத்துறையால் வழங்கப்பட்ட விடைகள். அது எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்கு இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்குறோம். எந்த விளக்கமும் கிடையாது. இருக்கிறது அப்படியே நம்ம படிக்க தான் போகிறோம். இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி அது எப்படி எழுதணும், எக்ஸாமில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறோம். 34 இருமத் தேடல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இருமத் தேடலை பாதி இடைவெளி தேடல் நெறிமுறை அப்படின்னு அழைக்கலாம். வரிசைப்படுத்தப்பட்ட அணிக்குள் இலக்கு மதிப்பின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறது. அதனுடைய வழிமுறை என்ன அப்படின்னா, மைய உறுப்பிலிருந்து தொடங்குவோம். இலக்கு மதிப்பும் அணியின் மைய உறுப்பும் நிகர் எனில் மைய உறுப்பின் சுட்டெண்ணை திருப்பி அனுப்புவோம். நிகர் இல்லைன்னா மைய உறுப்பை மதிப்போடு ஒப்பிடுவோம். மைய சுட்டெண் இலக்கு மதிப்பை விட பெரியது எனில் மைய சுட்டெண்ணுக்கு வலப்புறம் உள்ள உறுப்புகளை தேர்ந்தெடுத்து படிநிலை 1 தொடங்குவோம். மைய சுட்டெண் இலக்கு மதிப்பை விட சிறியது எனில் மைய சுட்டெண்ணுக்கு இடப்புறம் உள்ள உறுப்புகளை தேர்ந்தெடுத்து படிநிலை 1 தொடங்குவோம். பொருத்தமான தேடல் கண்டுபிடிக்கப்பட்டால் பொருந்திய உறுப்பின் சுட்டெண்ணை திருப்பி அனுப்புவோம். பொருத்தம் இல்லை எனில் தேடல் நிறைவேற்றப்படவில்லை என்ற தகவலை அறிவிக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். இது எல்லாமே எழுதினா 2 மார்க்கு. இருமத் தேடல் என்றால் என்ன அப்படின்னு எழுதினா அதுக்கு ஒரு 1 மார்க்கு. அப்புறம் எடுத்துக்காட்டு எழுதினா 2 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. ஸோ 34ல் தரவு அருவமாக்கத்தினை எவ்வாறு செயல்படுத்துவோ எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தரவு அருவமாக்கத்தை செயல்படுத்த ஆக்கிகள் மற்றும் செலக்டர்கள் என்ற 2 செயற்கூறு உருவாக்கப்பட வேண்டும். ஆக்கி செயற்கூறு அருவமாக தர வகையை கட்டமைக்க பயன்படுது. செலக்டர் செயற்கூறு தகவல்களை வரிசை வகையிலிருந்து பெறுவதற்கு பயன்படுகிறது. ஸோ இது எழுதுனா 2 மார்க்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். சிட்டி என்ற பொருள் நகரத்தின் பெயர், அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகை பற்றிய தகவல்களை கொண்டிருக்கும். சிட்டி என்ற பொருளை உருவாக்க பின்வரும் ஆக்கி செயற்கூறை பயன்படுத்தலாம். சிட்டி ஈக்குவல் டு மேக் சிட்டி ஆஃப் நேம் கமா லேட்டிடியூட் கமா லாண்டிடியூடு. சிட்டி பொருளின் தகவல்களை பெறுவதற்கு பின்வரும் செலக்டர் செயற்கூறுகளை பயன்படுத்தலாம். கெட் நேம் ஆஃப் சிட்டி, கெட் latitude ஆஃப் சிட்டி, கெட் லாண்டிடியூட் ஆஃப் சிட்டி. ஸோ இது எல்லாம் எழுதுனா இதுதான் எடுத்துக்காட்டு. அதுக்கு ஒரு 3 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. அடுத்தது 35ல் இன்புட் மற்றும் பிரிண்ட் செயற்கூறுகள் பற்றி விளக்குக. பைத்தானில் இன்புட் செயற்கூறு நிரலை இயக்கும் பொழுது தரவுகளை உள்ளீடாக பெற்றுக்கொள்ள பயன்படுது. ஸோ இன்புட் செயற்கூறுடைய தொடரியல் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கு. பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு, பைத்தானில் பிரிண்ட் செயற்கூறு தரவுகளை திரையில் வெளியிட பயன்படுகிறது. இதன் தொடரியல் பிரிண்ட் ஆஃப் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும், ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆஸ் அவுட்புட் அல்லது பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்புட்டுக்கு ஒரு 2.5 மார்க்கு. அடுத்தது பிரிண்ட்டுக்கு ஒரு 2.5 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. உங்கள் புக்கில் நல்லா தெளிவாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி தெளிவாக எழுதணும். இவ்வளோவே எழுதுனா உங்களுக்கு ஒரு சில டைமில் மார்க் போட மாட்டாங்க. இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. அடுத்தது மாறியின் வரையலையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மாறியின் வரையலை என்பது நிரலின் அணுகக்கூடிய பகுதியை குறிப்பதாகும். உள்ளமை வரையலை மற்றும் முழுதளாவி வரையலை என 2 வகையான வரையலைகள் உள்ளன. அதுக்கு 1 மார்க்கு. உள்ளமை வரையலைனா என்னென்னா, ஒரு செயற்கூறினுடைய உடற்பகுதியின் உள்ளே அறிவிக்கப்படும் மாறி உள்ளமை மாறி எனப்படும். அதை வரையறுக்கப்பட்ட தொகுதிக்குள் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஸோ அது எழுதுனா அதுக்கு ஒரு 1 மார்க்கு. அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1 மார்க்கு. அடுத்தது முழுதளாவிய மாறி வரையலை. அனைத்து செயற்கூறுகளுக்கும் மேலாக அறிவிக்கப்படும் மாறி முழுதளாவிய மாறி எனப்படும். இம்மாறியை நிரலின் எந்த பகுதியிலும் அணுக முடியும். இம்மாறியை ஒரு செயற்கூறினுள் அணுகுவதற்கு குளோபல் அப்படின்ற சிறப்பு சொல்லு பயன்படுது. அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு. ஸோ முழுதளாவிய மாறி வரையலை அப்படின்னா என்னன்னு எழுதனா அதுக்கு ஒரு 1 மார்க்கு. அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதனா அதுக்கு ஒரு 1 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. அடுத்தது 36 பைத்தானில் சர செயற்கூறிகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இணைப்பு ஃபஸ்ட்டு, அது கூட்டல் செயற்கூறியானது பைத்தானில் சரங்களை இணைத்து கொள்ள பயன்படுது. அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதனா 1 மார்க்கு. அடுத்தது சேர்த்தல் ப்ளஸ் ஈக்குவல் டு செயற்குறி ஏற்கனவே உள்ள சரத்தின் இறுதியில் புதிய சரத்தினை சேர்க்க பயன்படுது. அதுக்கு 1 மார்க். அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும். அடுத்தது பலமுறை, அதாவது பெருக்கல் சிம்பல். செயற்குறி கொடுக்கப்பட்ட சரத்தினை பல தடவை வெளிப்படுத்த பயன்படுகிறது. அதுக்கு ஒரு 1 மார்க். அதாவது எடுத்துக்காட்டோடு எழுதினா தான் 1 மார்க் கொடுப்பாங்க. அடுத்தது பிரித்தல். பிரித்தலுக்கு இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, கட்டம் ப்ராக்கெட்டு. செயற்குறி மற்றும் சுட்டெண் கொடுக்கப்பட்ட சரத்தை பல துணை சரங்களாக பிரிக்க பயன்படுகிறது. அதுக்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதுனா அதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கு. இணைப்புக்கு 1 மார்க்கு, சேர்த்தலுக்கு 1 மார்க், பல முறைக்கு 1 மார்க். ஆனால் பிரித்தலுக்கு மட்டும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டோடு எழுதணும் எல்லாமே. அப்படி எழுதுனா மொத்தம் 5 மார்க்கு.
அடுத்தது அதில் லிஸ்ட்டில் ஒரு உறுப்பை சேர்ப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ பைத்தானில் அப்பன் செயற்கூறு ஒரு உறுப்பையும் எக்ஸ்டெண்ட் செயற்கூறு ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளையும் ஏற்கனவே உள்ள லிஸ்ட்டின் இறுதியில் சேர்க்க பயன்படுகிறது. ஸோ அப் அண்டு எக்ஸ்டெண்ட் அது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் செயற்கூறு லிஸ்ட்டின் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு உறுப்பை சேர்க்க பயன்படுகிறது. ஸோ தொடரியல் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் அப் அண்டு ஆஃப் எலிமெண்ட் டு பி ஆடட். அடுத்தது லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எலிமெண்ட் டு பி ஆடட். இங்கே பாருங்கள் எக்ஸ்டெண்டுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது லிஸ்ட் டாட் இன்சர்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் எலிமெண்ட். ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும். ஸோ இது எழுதுனா 2 மார்க்கு, அதனுடைய தொடரியல் எழுதுனா அதுக்கு 3 மார்க்கு, அது எடுத்துக்காட்டோடு எழுதுனா தான் 3 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. அடுத்தது 37 டிபிஎம்எஸ்ஸின் பண்பியல்களை விளக்குக. தரவுகளை கையாளுதல் திறன், தரவுத்தளத்தில் தரவுகளை கையாளும் வசதி வழங்குகிறது. அடுத்தது மிகைமை, தேவையற்ற தரவுகள் மீண்டும் இடம்பெறுவதை குறைக்கிறது. தரவுகளின் நிலைத்தன்மை, தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படும் நேரடி தரவு நிலைத்தன்மை தானாகவே கையாளுகிறது. பல பயனர்கள் அணுகலை ஆதரித்தல் பார்த்தீங்கன்னா பல பயனர்கள் ஒரே நேரத்தில் ஒரு தரவின் மீது வேலை செய்ய அனுமதிக்கிறது. வினவல் மொழி, ஒரு எளிய வினவல் மொழியை பயனருக்கு வழங்குகிறது. பாதுகாப்பு, தரவின் பாதுகாப்பை கவனித்துக் கொள்கிறது. பரிவர்த்தனைகளை ஆதரித்தல், நிகழ் உலக பயன்பாடுகளில் தரவு ஒருமைப்பாட்டை கையாள நிர்வகிக்க பயனரை அனுமதிக்கிறது. ஸோ ஏதாவது 5 எழுதுனா போதும், இத்தனை பாயிண்ட் இருக்குது. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் ஈஸியாக இருக்கிறது நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிக்கோங்க. நல்லா படிக்கிறவங்க ஃபுல்லாகவே எழுதுங்க. எஸ்கேலைட் பற்றி விரிவாக எழுதும், அதன் பயன்படும் படிநிலைகளை எழுதுக. ஸோ எஸ்கேலைட் என்பது ஒரு எளிய உறவுநிலை தரவுத்தள அமைப்பு. தரவுகளை தரவு கோப்புகளாக கணினியின் உட்புற நினைவகத்தில் சேமித்து வைக்கும் பயன்பாடுகளுடன் ஒன்றிணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வேகமாகவும் சோதிக்கப்பட்டதாகவும் மற்றும் நெகிழ்வானதாக உள்ளது. எஸ்கேலைட்டிக் பைத்தான் உள்ளிணைந்த நூலகத்தை கொண்டுள்ளது. ஸோ இதெல்லாம் எழுதுனா 2 மார்க். ஸோ எஸ்கேலைட்டை பயன்படுத்துவதற்கான படிநிலைகள்: SQLite 3ஐ இணைக்கவும், கனெக்ட் வழிமுறையை பயன்படுத்தி இணைப்பை உருவாக்கி தரவுத்தளத்தின் பெயரை இணைக்கவும், கர்சர் கனெக்ட் டாட் கர்சர் என்ற கூற்றை பயன்படுத்தி என்னும் பொருளை அணுகவும். ஸோ 3 படிநிலைகள் இருக்குது. அது 3 படிநிலை எழுதுனா 3 மார்க்கு, மொத்தம் 5 மார்க்கு. 38 பைத்தானில் ஒரு கோப்பினை படிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் அவை. ஸோ பைத்தானில் கோப்பினை படிக்க 2 வழிமுறைகள் உள்ளன. CSV தொகுதி படித்தல் செயற்குறை பயன்படுத்துதல், அடுத்து டிக்ட் ரீடர் இனக்குழுவை பயன்படுத்துதல். இது CSVன்றது அது ஒரு செயற்கூறு, டிக்ட் ரீடர்ன்றது ஒரு இனக்குழு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோப்பில் உள்ள தகவல்களை படிப்பதற்கோ அல்லது எழுதுவதற்கோ முதலில் கோப்பினை திறக்க வேண்டும். அப்புறம் படித்தல் செயல்பாடு முடிந்தவுடன் கோப்பினை மூட வேண்டும். அது CSV டாட் ரீடர் ஆஃப் செயற்கூறு. CSV கோப்பின் உள்ளடக்கத்தை படிக்க CSV டாட் ரீடர் அப்படின்ற அந்த செயற்கூறு பயன்படுது. ஸோ செயற்கூறுனாவே இந்த ஓப்பன் க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரீடர் செயற்கூறானது கோப்பின் ஒவ்வொரு வரியையும் படித்து அவற்றை நெடுவரிசையின் பட்டியலாக அமைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட் எழுதினாவே அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் ரீடர் அதை பற்றி எழுதுனா 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா CSV டாட் ரீடருடைய செயற்கூறுடைய தொடரியல் கொடுத்துருக்காங்க. CSV டாட் ரீடர் ஆஃப் ஃபைல் ஆப்ஜெக்ட் டீலிமிட்டர் FMT பேராமீட்டர்ஸ், ஃபார்மேட் பேராமீட்டர்ஸ். அடுத்து டிக்ட் ரீடர் இனக்குழு. டிக்ட் ரீடர் இனக்குழுவை பற்றி எழுதுனா 2 மார்க்கு. ஒரு பொருளை உருவாக்கி டிக்ஷனரியில் அதை இணைக்கும். கோப்பில் உள்ள முதல் வரியை காட்புள்ளியை இந்த வரியின் டிக்ஷனரி திறவுகோல் பயன்படுத்தி படிக்கும். அடுத்தடுத்துள்ள வரியில் உள்ள நெடுவரிசையானது டிக்ஷனரி மதிப்புகளாக செயல்பட்டு அவற்றை உரிய திறவுகோல் மூலம் அணுக முடியும். ஸோ எல்லாமே எழுதுனா 5 மார்க்கு. அடுத்தது பைத்தானில் ஏதேனும் 5 பண்புக்கூறுகளை எழுதுக. பைத்தான் பயனில்லா மதிப்புகளை சேகரிக்கும் தானியங்கியை பயன்படுத்துகிறது. பைத்தான் மாறக்கூடிய வகை சார்ந்த மொழியாகும். பைத்தான் வரிமொழி மாற்றி மூலம் இயங்குகிறது. பைத்தான் குறைவான நிரல்முறையை பயன்படுத்துகிறது. பைத்தானில் வெளிப்படையாக தரவுகளை அறிக்க தேவையில்லை. ஒரு செயற்கூறு எந்த வகை செயல்முறையும் இருக்கும் பல மதிப்புகளை திருப்பி அனுப்பும். ஸோ ஏதாவது 5 எழுதுனா போதும், 5 மார்க் போடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.